ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் என்றாலே அதில் பல அற்புதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருக்கும். இருப்பினும் அந்த ஆடி மாதத்தில் எந்தவித நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். தெய்வ வழிபாட்டிற்கே உகந்த மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும் என்றும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் பல மடங்கு பெருகும் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ஆடி 18ஆம் நாள், அதாவது அதை ஆடிப்பெருக்கு என்று சொல்லுவோம். அந்த நாளில் எதை செய்தாலும் அது பெருக்கிக் கொண்டே செல்லும் என்பதால் தான் அதை ஆடிப்பெருக்கு என்று சொல்லுகிறோம். இந்த ஆடிப்பெருக்கு நாளன்று வீட்டிற்கு வாங்க வேண்டிய முக்கியமான 2 பொருட்கள் இருக்கின்றன. அந்த பொருட்கள் என்னென்ன என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். ஆடிப்பெருக்கு அன்று காவேரி தாய்க்கு நன்றி கூறி காவேரி தாயை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விழாவாக கருதப்படுகிறது. பெண்கள் பலருமே அன்றைய தினம் தங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் இருக்கிறார்கள். அன்றைய தினம் தாலி கயிறை மாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. புதுமண தம்பதிகளாக இருப்பவர்கள் அன்றைய தினம் தாலி பெருக்கி போடும் நிகழ்ச்சி செய்வார்கள். அதிலும் குறிப்பாக காவேரி கரையோரம் இருப்பவர்களுக்கு அன்றைய தினம் மிகவும் விசேஷகரமான திருவிழா போன்ற வைபவமே நடைபெறும் என்று கூட சொல்லலாம். ஆடிப்பெருக்கு அன்று நாம் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் பல மடங்கு பெருகும் என்று கூறப்படுகிறது. அப்படி நாம் வாங்கக்கூடிய மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுவதுதான் மஞ்சளும் உப்பும். இந்த 2 பொருட்களை ஆடிப்பெருக்கு அன்று கடையிலிருந்து வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அப்படி செய்வதன் மூலம் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அன்றைய தினம் அருகில் நதி இல்லாத பட்சத்தில் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு 2 பூக்களை அதில் தூவி அதை நாம் நதியாக புனித நீராக பாவித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். பிறகு அன்றைய தினம் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள், காப்பரிசி போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் கிணறு இருக்கும் பட்சத்தில் கிணற்றடியில் வைத்து கூட இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். அப்படி கிணறு இல்லை என்பவர்கள் பூஜை அறையிலும் வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் தாலி கயிறை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் 12 மணிக்குள் மாற்றிவிடுங்கள். அன்றைய தினத்தில் வரக்கூடிய நல்ல நேரம் எது என்பதை பார்த்து அந்த நேரத்தில் கயிறு மாற்றிக்கொள்வது சிறப்பு. எளிமையான இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் தொடங்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், செய்வது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.